ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது 2 தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கறி வந்து நம்ம இந்த காலையில் வந்து டைமே இருக்காது இல்லையா, ஆஃபீஸ்க்கு போகிற டைமு, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் வந்து நமக்கு வந்து இந்த சாம்பார், சட்னி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு டைமே இல்லாத நேரங்களில் வந்து இந்த மாதிரி கறி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து தக்காளி அண்ட் பச்சை மிளகு வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். ஃப்ரைங் பேனு வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு கடுகு தாங்க போடுவேன். கடுகு போட்டதுக்கப்புறம் அது பொட்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஆயிலே ஊற்றுவேன். அது யூஷுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றுவோம், அதுக்கப்புறம் கடுகு போடுவோம். அது வந்து கடுகு போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மோக் மாதிரி வருங்க. அது வந்து ஒரு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகு, அது கூட மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி இல்லாமல் ஆயிலில் கூட நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. பட் ஆனால் நான் ஜாஸ்தி ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. நான் இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறது. தக்காளி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வேகிற ஒரு வெஜிடபிள். ஸோ அதனால வந்து இது வந்து ரெடி ஆகுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க எடுக்கும் கூடிப்போனால். ஸோ டிமார்ட்லேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ எல்லாருமே முடிஞ்சது, எல்லாத்தையும் வந்து ரீஸ்டாக் பண்ணணும். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா, இது வந்து உளுந்து, வந்து பயிறு, வந்து என்னக்கா சால்ட்டு, இதெல்லாம் இதெல்லாம் வந்து, அப்புறம் வந்து ஓட்ஸ். நான் வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸும் சாப்பிடுவேங்க. மேக்ஸிமம் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன். என்றைக்காவது ஒரு நாள் சப்பாத்தி, இந்த மாதிரி பூரி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றது. அப்புறம் வந்து எனக்கா மல்லித்தூள் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆயில், அப்புறம் பாஸ்மதி ரைஸு. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து சும்மா இப்போ வச்சு வந்து பிரியாணி வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு பக்கெட் அப்பளம், நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாட்டு சர்க்கரை வாங்கியாச்சு. அப்புறம் வந்து 2 தேங்காய். இது வந்து டிமார்ட்டில் வந்து ஐ திங்க் 29 rupees இந்த ஒரு சின்ன தேங்காய். ஸோ நம்ம ஊரில் ஆக்சுவலி எங்கள் ஊருக்கெல்லாம் போனால் ஃப்ரீயாகவே கிடைக்கும் தேங்காய். ஓகே, பரவாயில்ல. அப்புறம் வந்து எனக்கு இந்த ஃபார்ச்சூனோட இந்த ஆட்டா, இது வந்து ஒரு அப்பளம். மாதத்துக்கு ஒரு டைம் வாங்கி வச்சிருவாங்க. அதனால வந்து ரொம்ப ஐட்டம்ஸ் வந்து மந்த்லி வாங்க வேணாம். ஐட்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நான் வந்து இந்த கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் சாம்பார் மசாலா, அப்புறம் இது வந்து ஏதோ சன்னா மசாலா, சிக்கன் மசாலா இல்லை, முடிஞ்சிடுச்சு. ஸோ சிக்கன் மசாலா வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணேன். ஆக்சுவலி இப்போதைக்கு எடுக்காத ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த டப்பாவில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் எடுக்கிறதா இல்லை. ஸோ பிகாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பருப்பு வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த பருப்பு இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பளம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வந்து வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸும் செப்பரேட்டாக அந்தந்த கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்த தக்காளி தொக்கு, லைக் என்னோட வே ஆஃப் தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நேற்று க்ராசரி ஷாப்பிங் போன டைமில் இந்த ரெடிமேட் சப்பாத்தி கூட வாங்கிட்டு வந்துருந்தோம். இது வந்து எப்போவும் ரெகுலராலாம் சாப்பிட்றதுலாம் இல்லை, எப்போவாச்சும் வாங்குறது. இது வந்து ரொம்ப வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டி இருக்குதுங்க. ரொம்ப ஒட்டி இருக்கும். ஸோ அது பார்த்து தான் எடுக்கணும். ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ இல்லை இப்படி எடுத்துகிட்டு ஒரு 3 சப்பாத்தி எடுத்துகிட்டு ரிட்டன் அதே கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி அதே கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வீட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுவோங்க. இது வந்து எப்போவாச்சு தான் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது. இன்னும் தோன்றக்கூடாது எந்த மனிதன் காயமில்லை சொல்லு.
அலோனாக இருக்கும்போது இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டு அது மாதிரி சமைச்சிட்ருப்பேன் தனியாக இருந்து சமைக்கும்போது. நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் சிங்கர் அப்படிலாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதுதான் நான் சும்மா பாடியிருக்கேன். ஃபைனலாக ரெடிமேட் சப்பாத்தி வந்து சுட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த தக்காளி கூட்டம் அது மேலே வச்சு இனி போய் சாப்பிட வேண்டியதான். இப்படிதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ. பை.